பகுதி 1. ஏரிக்கரையின் வினோத பெரியவர். மேற்கு மலைத்தொடரின் அடிவாரத்தில் சுற்றிலும் பச்சை பசேல் என்ற வயல்களும் நடுவே அமைதியான ஏரியும் கொண்ட ஒரு சிற்றூர் இருந்தது. அதன் பெயர் ஆனந்தபுரம். அந்த ஊரின் நடுவே நீண்ட காலமாக வசித்து வந்த ஒரு வயதான மனிதர் இருந்தார். அவருடைய பெயர் ஞானமுத்து. ஞானமுத்து தனிமையில் வாழ்ந்தார். அவர் பேசுவது மிக குறைவு. ஊர்க்காரர்கள் அவரை ஒரு வினோதமான மனிதராகவே பார்த்தார்கள். காரணம், அவர் ஒருபோதும் யாரிடமும் நேரடியாக பேச மாட்டார். ஒருவரிடம் பேச விரும்பினால் அவர் அருகிலுள்ள ஏரிக்கரையில் ஒரு கல்லை எடுத்து வைப்பார். அந்த கல்லின் அளவு, வடிவம் மற்றும் அது வைக்கப்பட்டிருக்கும் இடம் ஆகியவற்றை வைத்து அவர் சொல்ல விரும்பும் கருத்தை புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக, ஒரு சிறிய உருண்டைக்கல்லை மென்மையாக வைத்தால் அது அமைதியாக இரு என்பதை குறிக்கும். கூர்மையான பெரிய கல்லை அழுத்தமாக வைத்தால் அது அபாயம் வரப்போகிறது அல்லது எச்சரிக்கையாக இரு என்பதை குறிக்கும். இந்த குறியீடுகளை புரிந்து கொள்ள பல வருடங்களானது. சில இளைஞர்கள் இந்த முயற்சியை கைவிட்டாலும் இளைஞனான கதிரவன் என்பவன் மட்டும் இதை ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டான். கதிரவன் மிகவும் புத்திசாலியும் கூர்மையான கவனிப்பு திறனும் கொண்டவன். ஒரு நாள் ஊரின் முக்கியஸ்தரான வீரப்பன் தனது வயலில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனையை தீர்க்க ஞானமுத்துவின் உதவியை நாடினார். ஞானமுத்து ஐயா, எனது வயலில் கடந்த வாரம் விதைத்த விதைகள் முளைக்கவே இல்லை. பூச்சிகள் ஏதும் அரிக்கவும் இல்லை. என்ன செய்வது என்று தெரியவில்லை. நீங்கள் ஏதேனும் வழிகாட்ட முடியுமா என்று பணிவுடன் கேட்டார். ஞானமுத்து வழக்கம் போல வீரப்பனை பார்க்காமலில் ஏரிக்கரையில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் 3 வெவ்வேறு வடிவங்களில் கற்களை அடுக்கினார். ஓவல் வடிவில் ஒரு கல், மண்ணை குறித்தது. அதன் மீது சதுர வடிவில் ஒரு கல், வீடை, பாதுகாப்பை குறித்தது. சதுரக்கல்லின் மீது ஒரு சிறிய கூழாங்கல், சிறிய ஏமாற்றம் அல்லது சோர்வை குறித்தது. ஊர்க்காரர்கள் இதை பார்த்து குழப்பமடைந்தனர். ஆனால் கதிரவன் சிறிது நேரம் சிந்தித்துவிட்டு, வீரப்பனையா, நீங்கள் இப்போது ஒரு புதிய வகையான உரத்தை உபயோகித்தீர்களா என்று கேட்டான். வீரப்பன் வியப்புடன், ஆம் கதிரவா, இந்த முறை புதிதாக கிடைத்த ரசாயன உரத்தை பயன்படுத்தினேன். அதற்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்டார். கதிரவன் புன்னகையுடன், ஐயா, ஞானமுத்து ஐயா சொல்வது இதுதான். ஓவல் கல் மண்ணை, சதுரக்கல் வீடு, பாதுகாப்பை, அதன் மீது இருக்கும் சிறிய ஏமாற்றத்தை குறிக்கிறது. நீங்கள் உரமாக பயன்படுத்தியது மண்ணுக்கு பாதுகாப்பான பொருளாக இருக்க வேண்டும். ஆனால் அது மண்ணில் உள்ள நன்மை செய்யும் உயிரினங்களை கொன்று உங்கள் விதைகளை முளைக்க விடாமல் தடுத்துவிட்டது. வீட்டுக்கு பாதுகாப்பு தேவை என்பது போல் மண்ணுக்கு பாதுகாப்பு தேவை என்பதைத்தான் கல்லின் மூலம் உணர்த்துகிறார். நீங்கள் அந்த உரத்தை பயன்படுத்தாமல் பழையபடி இயற்கை உரங்களை பயன்படுத்துங்கள். அதுவே மண்ணுக்கு நல்லது என்று விளக்கினான். வீரப்பன் கதிரவனின் கூர்மையை பாராட்டினார். அவர் ஞானமுத்துவின் கருத்தை ஏற்று பழைய முறைக்கு திரும்பினார். சில நாட்களுக்கு